Hi friends, welcome to GD Law Studies. இந்த வீடியோ எதற்காக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுட்ருக்கீங்க, என்னால் வந்து லைவில் வர முடியல. ஸோ வீடியோவாக மேக் பண்ணி போட்டுக்க. உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கான ஆன்சரை வந்து இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக ஒரு பர்சன் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, மேம் பர்சன்டேஜ் மார்க்கு தப்பாக ஃபில் பண்ணிட்டேன், எப்படி கரெக்ஷன் பண்ணுறது? கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து 3 இயர்ஸை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல, லாஸ்ட் இயரும் கொடுக்கல. அப்படி உங்களுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணணும்னா நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்களே அந்த ஸ்டூடெண்ட் வந்து யூனிவர்சிட்டியை கான்டாக்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, சில மிஸ்டேக் பண்ணதால். அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க ஒரு மெயில் ஐடி கொடுத்து அந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி ரிக்வெஸ்ட்டாக தப்பாக பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கண்டென்ட் ரெடி பண்ணி மெயில் அனுப்ப சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியை கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஹருண், உங்களுக்கு தான் இந்த ஆன்சரு. அதுக்கப்புறம் வந்து கீப் எக்ஸ்பிளைன் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அக்கா 5 செமஸ்டர் ரிசல்ட் வச்சு அப்ளை பண்ணிட்டோம், இப்போ எங்களுக்கு இன்னைக்கு ரிசல்ட் வந்துருச்சு, மறுபடியும் 6th செம் ரிசல்ட் வச்சு அப்ளை பண்ணலாமா, என்ன பண்ண சொல்லுங்கள். அதாவது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்க பற்றியே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். வெயிட் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. அதாவது நீங்கள் லா படித்தே ஆகணும், வேறு வழியே இல்லைன்ற பட்சத்தில் 5th செம் வச்சு அப்ளை பண்ணுங்கள். இது உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான். யூனிவர்சிட்டியில் நான் கால் பண்ணி கேட்ட பிறகு இந்த ஆன்சர் தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், ரிக்வெஸ்ட் லெட்டர் வச்சு அப்ளை பண்ணுங்கள், பட் வந்து இது வந்து உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான் சொல்லியிருந்தாங்க. அதே தான் நானும் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஏன்னா வந்து நீங்கள் வந்து 5th செமஸ்டர் வரைக்கும் வச்சுருக்கீங்கன்ற பட்சத்தில் 6th செம் ரிசல்ட் வரலன்னா நீங்கள் வந்து யூஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணதாக அர்த்தம் இல்லை. ஸோ வந்து அதுக்காக தான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் அவசரப்பட்டு அப்ளை பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியை கான்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா, இன்கேஸ் உங்களுடைய 6th செம் ரிசல்ட்டை வந்து அவங்க மெயிலில் சென்ட் பண்ண சொன்னாலும் சென்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணி உங்களுடைய 6th செம் ரிசல்ட்டை வந்து நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் அவங்க கொடுத்தாலும் கொடுக்கலாம். நாளைக்கு வந்து யூனிவர்சிட்டியை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு பாருங்கள். கீப் எக்ஸ்பிளைன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூசர் கேட்டிருக்காங்க, அவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, மேம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா 85% கட் ஆஃப்க்கு கிடைக்காதுன்னு எல்லாரும் சொல்லி பயம் காட்டுறாங்க மேம். அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் தான் ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து வரும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து டைரெக்டாக தான் மெயில் வரும். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன், அதாவது 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மெயில் வந்துருந்தது. நீங்கள் வந்து சப்மிட் பண்ணியிருந்தீங்க 7.5 ரிசர்வேஷனுக்கு. ஆனால் வந்துட்டு உங்களுடைய இஎம்ஐஎஸ் நம்பர் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களது இன்வேலிடுன்னு சொல்லிட்டு வருது. ஸோ வந்து நீங்கள் வந்து சைன் வாங்கி போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணுங்கன்ற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 85% நீங்கள் வச்சிருக்கிறதுனால கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து என்னால் 100% சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து UCGQ கேட்டிருக்காங்க, அக்கா SC 70% இருக்குது, கிடைக்குமா? 70%க்கான வாய்ப்புன்னு பார்க்க போனீங்கன்னா ரொம்பவே லோ தான். இப்போ வந்துட்டு நீங்கள் SC கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 70% வந்து ரொம்பவே டிஃபர் ஆகும். ஸோ சான்சஸ் ஆர் வெரி லோ. நெக்ஸ்ட் வந்து கோவிந்தம், அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, 3 இயர்ஸ் லா ரிஜிஸ்டர் பண்ணும்போது நேம் இன்வேலிடுன்னு வருது. எஸ், நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறதா தான் அஃபிஷியலாக வந்து வெப்சைட்டில் வெளியே விடலைனாலும் அதுக்கான ஜிஓ பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், 3 இயர்ஸ்க்கு அஃபிலியேட்டட் லா காலேஜஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் வந்து அப்ளை பண்ண முடியலை. அதுக்கப்புறம் ஸ்வீட்டி சிஸ்டர் 3 இயர்ஸ் LLB, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ சீட்டு இருக்கா, ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கு எவ்வளோ ரேங்க், இந்த சீட் கிடைக்குமா, வீடியோ போடுங்க ப்ளீஸ்.
ஸ்வீட்டி ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் போல் ஒவ்வொரு காலேஜுக்கும் எவ்வளோ சீட் வேகன்சி இருக்குது, இந்த இயர் எத்தனை சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்துக்குமான வீடியோ நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் சேனலில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. இல்லைனா கவர்மெண்ட் தான் சீட் அலாட் பண்ணுவாங்களா? சகோ ப்ரைவேட் காலேஜில் நான் எங்கள் ஊரில் இருக்க காலேஜுக்கு 7 பிளேஸ் கொடுத்தேன். ஒருவேளை எனக்கு ப்ரைவேட் காலேஜ் கிடைச்சாலும் எனக்கு அந்த காலேஜ் கிடைக்குமா 3 இயர்ஸ் எல்எல்பிக்கு? இல்லைனா கவர்மெண்ட்டில் சீட் அலாட் பண்ணுவாங்களா? உங்களுடைய கட் ஆஃப் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தேன், எனக்கு வந்து சொல்கிறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். நீங்கள் என்ன காலேஜ் வந்து ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணிருக்கீங்களோ அது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய கட் ஆஃப் உங்களுடைய கேட்டகரியை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சீட் அலோகேட் பண்ணுவாங்க. உங்களுடைய கட் ஆஃபும் உங்களுடைய கேட்டகரியை வந்து மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். மேம் நான் ப்ரைவேட் காலேஜ் நோ ஆப்ஷன் கொடுத்துட்டேன் மேம், எப்படி மெயில் அனுப்புறதுன்னு சொல்லுங்கள் மேம். தென்மதி நீங்கள் வந்துட்டு மேம் எனக்கு கட் ஆஃப் 86 வருது, ஸோ எனக்கு சீட் கிடைக்குமா 3rd ரவுண்டில் ப்ளீஸ் சொல்லுங்கள். தேன்மதி என்ன கேஸ்ட், நீங்கள் என்ன கேட்டகரி நீங்கள் வருவீங்கன்னு தெரியல. 86% வச்சுருக்கீங்க. அதாவது நீங்கள் வந்து கொடுத்துருக்கிறது என்னென்னா ப்ரைவேட் காலேஜுக்கு வந்துட்டு நோ கொடுத்துட்டேன்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ வந்துட்டு நீங்கள் நேற்று சீட் அலாட்மெண்ட் வந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 87% வச்சுருக்க ஸ்டூடெண்ட், அதாவது மெரிட் லிஸ்ட்டில் பாஸ் ஆனவங்க செலக்ட் ஆனவங்களுக்கே வந்துட்டு ப்ரைவேட் காலேஜ் தான் அலாட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு அதிகமாக இருக்கிற கட் ஆஃப் வச்சுருக்கவங்களுக்கு தான் வந்து கவர்மெண்ட் காலேஜ் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 86%க்கு வந்து மோஸ்ட்லி 3rd ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் காலேஜஸ் சீட் தான் இருக்கும். 100% கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது, கிடைக்குன்னு சொல்ல முடியாது. வெயிட் பண்ணி பாருங்கள், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். யூசர் நேம் அக்கா, இப்போ நான் அம்பேத்கர் கீழே ப்ரைவேட் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் இயர் அம்பேத்கர் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சா சேஞ்ச் பண்ணலாமா அக்கா? நீங்கள் ஒரு ப்ரைவேட் காலேஜில் சேர்ந்துட்டு அடுத்தது வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. இதுவே வந்து நீங்கள் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் அலாட் ஆகியிருக்குன்ற பட்சத்தில் உங்களுடைய கட் ஆஃப் ஹையாக இருக்குதுன்ற பட்சத்தில் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் காலேஜ் வந்து வாங்கிக்கலாம். திவ்யதர்ஷினி சிஸ்டர் 68 டிஎன்சி கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா சிஸ், கொஞ்சம் சொல்லுங்கள். 68%க்கு 68% டிஎன்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே லோ. ஜெயா வெப்சைட்டில் இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலை. எஸ், எக்ஸ்டெண்ட் ஆகலை. சந்தீப் சிங், when will the correction window open for 3 years LLB? Not open for correction window. Last year also they are not opening for correction window. So there is no option for correction. தர்ஷனா, 3rd ரவுண்டில் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? தர்ஷனா, 3rd ரவுண்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே லோ தான். ஏன்னா வந்துட்டு இப்போ செகண்ட் யூனிவர்சிட்டியில் கால் பண்ணி கேட்டபோது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சீட் வந்து ஃபில் ஆயிடுச்சு செகண்ட் ரவுண்ட்லேயே. ஸோ 5 to 10 சீட்ஸ் தான் காலேஜ் ஒவ்வொரு காலேஜ்லேயும் இருக்குது. அதுலேயும் வந்துட்டு இப்போ மெரிட் லிஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து தான் அதில் யாராவது அட்மிஷன் போடாத இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுடைய சீட்டை தான் வந்துட்டு 3rd ரவுண்டில் வந்து கொடுப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே வந்து ப்ரைவேட் காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். மதன்குமார், அக்கா நான் 89% எம்பிசி டிஎன்சி கேட்டகரி அஃபிலேட்டட் காலேஜ் லாகின் ஃபெயில்டுன்னு வருது, மெயில் ரிசீவ் ஆகலை, வாட் கேன் ஐ டூ, ப்ளீஸ் ரிப்ளை. மதன்குமார், நீங்கள் 89% வச்சுக்கிங்க இல்லையா எம்பிசி வந்துட்டு, ஏன் லாகின் ஆகலன்னு தெரியல. நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணுறதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களான்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. இதுக்கான ரிப்ளை கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் நான் சொல்கிறேன். இல்லைனா என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக வந்து டிஎம் பண்ணாலும் நான் அதுக்கான ஆன்சர்ஸ் கொடுக்குறேன். இல்லை யூனிவர்சிட்டியை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேளுங்க.
மதன்குமார், உங்களுக்கு தான் இந்த ஆன்சர். ஏரோப்ளேன் மோடு. அக்கா, எனக்கு இன்னைக்கு தாங்க ரிசல்ட்டு. அதில் ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும் அரியர் வச்சுட்டு மற்றபடி எல்லாமே பாஸ், ஓரளவுக்கு டீசெண்டான ரேங்கில் இருக்கும். ஸ்பீட் எக்ஸாம் போட்டு எழுதி முடித்து விடுவேன். அதில் நான் பாஸ் ஆயிட்டேன். அப்போது நான் என்ன பண்ண? அப்ளிகேஷன் பண்ண முடியாத நிலையில் என்ன செய்ய? அதில் பாஸ் ஆகி அதோட மார்க் ஷீட்டை நம்ம சேர போகிற காலேஜில் கொண்டு போய் கொடுக்கலாமா? அதுக்கு முன் அப்ளிகேஷன் போடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி அப்ளிகேஷன் போட முடியும்? அந்த ஒரு அரியரை கிளியர் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ஒரு யூஜி டிகிரியை கம்ப்ளீட் பண்ணதா அர்த்தம். அதாவது டிகிரி ஹோல்டர்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்லி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டா மட்டும் டிகிரி ஹோல்டர் கிடையாது. ஒரு சப்ஜெக்ட் கூட அரியர் இல்லாமல் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் ஒரு டிகிரி ஹோல்டர். அது லாங்குவேஜ் பார்ட்டாக இருந்தாலும் சரி, மேஜராக இருந்தாலும் சரி, நீங்கள் அரியர் வச்சிருக்கூடாது. ஸோ ஸ்பீட் டெஸ்ட்டில் நீங்கள் உங்களுடைய எக்ஸாம் அரியரை கிளியர் பண்ணிடுங்க. கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரைவேட் காலேஜஸ்லேயோ அல்லது அதர் ஸ்டேட்லேயோ ஸ்டடி பண்ணுறதுக்கான டைம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கலாம். ரோலெக்ஸ் சூர்யா, கவுன்சிலிங் டேட் எப்போ சொல்லுங்கள்? 65 இருக்குது, கிடைக்குமா? 3 years அப்போ கவுன்சிலிங் டேட் எப்போ சொல்லுங்கள்? அதாவது ரோலெக்ஸ் 24th வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. பட் 31 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதா ஜிஓ பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நானும் லாகின் பண்ணி பார்த்தேன், ரிஜிஸ்டர் பண்ண முடியல. நியூவாக அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் பண்ண முடியல என்னுடைய வெப்சைட்டில். என்ன ப்ராப்ளம்னு தெரியல. ஸோ ஒரு 1 மந்த்துக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு. 65 பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். அப்படியே கிடைச்சாலும் உங்களுக்கு என்ன கேட்டகரின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணல. 3rd ரவுண்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேடி எடிட்ஸ், மேம் கவர்மெண்ட் காலேஜ் 5 தான் போட்டிருக்கேன், வெயிட்டிங் லிஸ்ட்டு என்ன பண்ண மேம்? பயமாக இருக்குது. நான் ஆல்ரெடி கத்தி உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன். ஆல்ரெடி கேடி எடிட்ஸ், நீங்கள் ஆல்ரெடி லைவ்லேயுமே நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க. அப்போயும் இந்த தப்பு பண்ணீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். வெயிட் பண்ணி பாருங்கள். வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கான ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். அதாவது ஒருத்தவங்க எல்லா டவுட்ஸுமே கேட்டு திருப்பி தப்பு பண்ணுறாங்கன்றது தான் ரொம்ப வருத்தத்தில் இருக்குது. விக்னேஷ், 3 years எல்எல்பிக்கு நான் பிசி. ஓகே அக்கா, எனக்கு 60% தான் இருக்குது. எல்எல்பி கவர்மெண்ட் கிடைக்குமா இல்லைன்னா ப்ரைவேட்டில் கிடைக்குமா? 60%க்கு கவர்மெண்ட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கு, அதாவது கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவுமே லோ ஆஃப் சான்ஸ் தான். ராஜா, வொகேஷ்னல் குரூப்புக்கு 3rd கவுன்சிலிங்கில் கிடைக்குமா? 3rd ரவுண்ட் கவுன்சிலிங் வரும்போது வொகேஷ்னல் குரூப்புக்கு வரும். அது எப்படி வரும்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் வொகேஷ்னல் குரூப்புக்கு 92% கட் ஆஃப் கொடுத்துருந்தாங்க. இப்போ செகண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் 91% கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அதுபோல் 3rd ரவுண்டில் 90% அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை கொடுத்துட்டேன். இதில் நான் கேட்ட கொஷினுக்கான ஆன்சரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் நான் உங்களுக்கான ரிப்ளையை நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிடி லா ஸ்டடீஸ். இந்த வீடியோ எதற்காக பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்